ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உன்னை தேடி வந்த உன் அப்பன் முருகனை நீ ஒருபோதும் அலட்சியப்படுத்த வேண்டாம். ஏன்னா நீ ஏற்கனவே பல முறை இப்படி தான் உனக்கான நல்லதையெல்லாம் அலட்சியம் செஞ்சுட்டு இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. இனிமேலாவது இந்த அப்பன் முருகனின் வார்த்தையை நீ நம்பிக்கையோட கேட்டினா அதன் மூலமாக கண்டிப்பாக உன் தலையெழுத்து மாறும். நீ நல்லபடியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற அழகான அற்புதமான விஷயங்களை எல்லாம் நானே உன் கூட இருந்து உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து உனக்கு நல்ல வழியை காட்டுறதுக்காக தான் இப்போது உனக்கு கூப்பிடுறேன் என் செல்லமே. உன் மனசில் நீ எந்த விஷயத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்காக உன் தலையெழுத்தை நல்ல விதமாக மாற்றி அமைப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். எதை கண்டும் பயப்படாதே. உன் எதிர்ப்புகளை எல்லாம் என் வேல் கொண்டு தவிடுபொடி ஆக்கிறேன். உனக்கு எதிராக யாரும் எதையும் செய்ய நான் விட்டுட மாட்டேன். இன்னையோட உன் கவலைகளையெல்லாம் காணாமல் போக செஞ்சு நீ நினச்ச காரியங்கள்லையும் கூட நான் உனக்கு வெற்றியை கொடுத்துட்றேன். உன்னை பாதுகாத்து உன்னை நல்லபடியாக நான் வளர்ப்பேன், வாழ வைப்பேன்ற அந்த நம்பிக்கையோட உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செய்யும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்லமே. உனக்கு எதிராக இருக்கிற தீய சக்திகளை எல்லாம் விரட்டி உன் இல்லத்தை புனிதமாக்க தான் நான் வந்திருக்கேன். நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் மனக்கதவை மட்டும் திறந்து வச்சினா உன்னை சூழ்ந்திருக்கும் இருளை நீக்கி உன் வாழ்க்கையில் நான் ஒளி ஏற்றிடுவேன். நீ எதுக்கும் பயப்பட வேணாம். உனக்கு எதிராக இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் மங்களங்கள் பெருகும்படியும் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் செய்கிறேன். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. இத்தனை நாளாக நீ சுமந்துக்கிட்டு இருந்த பாரத்தை எல்லாம் இப்போது உனக்காக உன் அப்பன் முருகன் நான் சுமக்கிறேன். எதை இழந்துட்டோமோ நினச்சி வருத்தப்பட்டியோ அதையும் நான் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கொடுத்துட்றேன். உனக்கு எது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டியோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் உனக்கு கிடைக்க செய்கிறேன். நம்பிக்கையும் பொறுமையும் உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன் செல்லமே. நீ எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றிகளை கொடுக்கவே நான் வந்திருக்கேன். உன் மனசில் இருக்க கவலைகளை என் பாதத்தில் விட்டுடு. கண்டிப்பாக இந்த நாள் உனக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவே மாறப்போகுது. இந்த அப்பன் முருகன் உனக்கு எல்லாமுமாக இருந்து என் வேல் கொண்டு உன் தடைகளை உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். என்ன நடக்க போகுதோ நினச்சி நீ கலங்கவோ கவலைப்படவோ அவசியம் இல்லை. நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் என் வேல் உனக்கு துணையாக இருக்கும். உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து காணாமல் போக செய்து இன்று முதல் நீ செய்யும் காரியங்களில் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துட்றேன். உன் தேவைகளை தீர்த்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. எத்தனையோ நாள் நீ என்கிட்ட எதையும் சொல்லாமல் யாருக்கிட்டையும் எதையும் சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே நினச்சி வடித்த கண்ணீருக்கெல்லாம் இந்த அப்பன் முருகன் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க வந்திருக்கேன். நீ எதை நினச்சி தவிக்கிற, துடிக்கிற, கவலைப்படுறன்னு அனைத்தும் எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையெல்லாம் நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு தரேன். உனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் உன்னை ஏமாத்தினவங்களையும் நினச்சி நீ வருத்தப்படாத. எதையும் யோசித்து நீ கவலைப்பட்டு நிம்மதி இழந்து நிலை குலைஞ்சு போயிட வேண்டாம். உன் வாழ்க்கையிலேருந்து சில விஷயங்கள் விலகி போயிருக்குன்னா அது உன் நல்லதுக்காக தான்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் தேவையற்ற விஷயங்களையும் தேவையில்லாத மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து நான் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியாத பல நன்மைகள், உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் எனக்கு தெரியும் அல்லவா? அதனால் நடக்கிறதையும் நடந்ததையும் நினச்சி கவலைப்படாமல் நிம்மதியாக நீ இரு. சரியான நேரத்தில் உனக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். உனக்கு எது முக்கியமோ, உனக்கு எது நல்லதோ சரியானதோ அதை நானே உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் செல்லமே.
எத்தனையோ முறை நீ முயற்சி செஞ்சு தோத்து போன காரியத்தை எல்லாம் இன்னைக்கு ஒரே ஒரு முறை முழு நம்பிக்கையோட செய்ய தொடங்கு. என் அருளால அதை உனக்கு சாதகமாக நான் முடிச்சு தர்றேன். சவால்களை கண்டு பயப்படாதே. தடைகளை தகர்க்கும் வேல் போல நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். நீ செஞ்ச உழைப்பு வீணாக போக நான் விட்டுட மாட்டேன். நீ துணிஞ்சு தைரியமா நில்லு. என் அருள் உனக்கு துணையா இருக்கும். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் உனக்கு எதிராக நடக்கும் சூழ்ச்சிகளையும் கண்டு நீ நடுங்க வேண்டாம் என் தங்கமே. உனக்கே தெரியாம உனக்கு நிழலாக நான் உன் கூடவே தான் நிற்கிறேன். நீ எங்கே போனாலும் எதை செஞ்சாலும் நான் உன் கூட இருந்து தீமைகளில் இருந்து உன்னை பாதுகாத்து உனக்கு ஒரு நல்ல வழியையும் காட்டுவேன்றதை புரிஞ்சுக்கோ. உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புது வாய்ப்பை தரும் விஷயங்களாக நடக்க போகுது. இப்போதைக்கு இருக்கும் சவால்களை நினச்சி பயப்பட வேண்டாம். அனைத்தையும் எதிர்கொள்ளும் சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன். வெற்றியை நோக்கி மெல்ல அடியெடுத்து வச்சு போய்கிட்டே இரு. உன் நேர்மையும் விடாமுயற்சியும் நிச்சயமா உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும் என் செல்லமே. உன் உழைப்பில் நீ கவனம் செலுத்தும் போது அதுக்கு உரிய பலனை நான் கொடுத்துட்றேன். எப்போதும் எல்லாமே ஒரே நாளில் மாறிடும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உன் பாரத்தை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு உன்னை சுகமாக சந்தோஷமாக வாழ வைக்க தான் போகிறேன். இனி எந்த விதத்திலும் தடைகள் உனக்கு இருக்க விட மாட்டேன். உன் உழைப்பும் நேர்மையும் கூட வீண் போகாது. உனக்கான நல்வழியை நான் காட்டி உன் மன குழப்பங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். நீ தெளிவான மனசோட உன் கடமைகளை மட்டும் சரியாக செஞ்சினா நானே உன் கூட இருந்து உனக்கான வெற்றிகளை கொடுத்துருவேன். தேவையில்லாமல் கண்டதையும் யோசித்து மன குழப்பம் கொண்டு உன் மனசை நீயே நோகடிச்சுக்க வேண்டாம். உன் உழைப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். உன் பொருளாதாரத்தில் உயர்வதற்காக இருக்கும் தடைகளை எல்லாம் நீக்கி ஒவ்வொன்றா உனக்கு நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை முன்னேற்ற பாதையில் வழி நடத்தி உனக்கான நல்ல சந்தோஷங்களை நிகழ்த்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய்யும்போது உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன்னை பாதுகாக்கிறேன் என் செல்லமே. எத்தனையோ விதமான இழப்புகளை சந்திச்சு இப்போ என் மேலே நம்பிக்கையோடு காத்திருக்கும் உன்னை இதுக்கு மேலும் நான் கஷ்டப்பட விட போகிறதில்ல. நீ இழந்ததை விட சிறந்ததை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் உழைப்புக்கும் நீ பொறுமையாக இருந்ததுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும்படி செய்கிறேன். நீ துணிஞ்சு தைரியமாக களமிறங்கும் போது உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன் அல்லவா. நீ எதுக்கும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உன் தலையெழுத்து மாறப்போகுது. எத்தனையோ இழப்புகளை சந்திச்ச நீ இன்னும் சரியாயிரும் நல்லது நடந்துரும்ன்ற நம்பிக்கையோட காத்திருக்கும் போது உன் நம்பிக்கையை நான் வீணடிச்சிருவேனா? இதோ உனக்காக ஒன்றை நீ ஆசைப்பட்ட ஒன்றை நீ கேட்டதையே நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். உன் போல உழைப்புக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் ஒரு நல்ல பலனை நான் கொடுத்துட்றேன். நீ எதிலும் தைரியமாக துணிஞ்சு செயல்படு. என்னுடைய வேல் எப்போதும் உனக்கு துணையாக பாதுகாப்பாகவே இருக்கும் என் தங்கமே. எத்தனையோ தடைகள் உனக்கு வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் உன் மனசுக்குள்ளே நீ என்னதானே தேடுற? என் அப்பன் முருகன் என்னை வந்து காப்பாற்றுவாருன்னு தானே நம்புகிற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வராமல் இருப்பேன்? இதோ உன் இயக்கத்தின் எல்லையை தாண்டி நான் வந்துட்டேன். உன் கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரவும் நான் வந்துட்டேன். எத்தனையோ முறை நீ ஏதேதோ விஷயங்களை செய்ய நினச்சி அதில் தடையும் தடங்களும் வந்த காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ எதை நினச்சாலும் எல்லாமே நல்லபடியாக சிறப்பாக வெற்றிகரமாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் என் வேலால் தகர்த்தெறிந்து வெகு சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திருச்சு. அதனால தான் உன் மனசில் இருக்க கஷ்டங்களை தீர்த்து உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வந்திருக்கேன். நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேருவன் செல்லமே. நீ சிந்தின கண்ணீருக்கெல்லாம் இந்த அப்பன் முருகன் ஒரு விடை கொடுக்க போகிறேன். உன் வறுமைக்கு முற்றுப்புள்ளி வச்சு வாழ்க்கைக்கு வெற்றியை தரப்போகிறேன்.
உனக்கு வருமானம் வர்றதுக்கு எந்த தடையும் இல்லாத அளவுக்கு நிறைய வரவை உண்டாக்கி செல்வத்தை சேர்த்த போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ சற்றும் எதிர்பாராத நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். உன் வீட்டில் எப்போதுமே மகாலட்சுமி கடாட்சம் நிலைத்து இருக்கும்படி என் வேல் உனக்கு பாதுகாப்பாக இருக்க போகுது. இனிமே உன் கைகள் மற்றவங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கைகளாக மாறப்போகுது. நம்பிக்கையோடு வெற்றி வேல் சொன்னினா கண்டிப்பாக உன்னுடைய வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துருவேன். இந்த முருகன் உனக்காக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக உன் கவலைகள் அனைத்தும் தீர்ந்து போயிடும். நீ இழந்ததை மீண்டும் உன் கைகளில் கொடுத்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க தான் வந்திருக்கேன். உன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் ஆரம்பமாயிருச்சு. இனிமே எதுக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாக, வாழ்க்கையை அழகாக வாழும் குழந்தையாக மாறப்போகிற. எதையும் யோசித்து பேசு. எதை செய்வதாக இருந்தாலும் சிறப்பாக செயல்படு. என் ஆசீர்வாதங்கள் எப்படியாவது உனக்கு துணையாக உன் கூடவே இருக்குமே செல்லமே. எந்த சூழலிலும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் அருளால் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ போகும் பாதையை தெளிவுபடுத்திக்கிட்டு உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. நடக்கிறதும் உனக்கு கிடைக்கிறதும் எல்லாமே நல்லதாக அமையும்படியும் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும்படியும் நான் பார்த்துக்கிறேன். எந்த விஷயத்தையுமே அவசரப்பட்டு யோசிக்காமல் நிதானமாக யோசிக்கும் போதுதான் அது உனக்கான வெற்றியாக மாறும். கோபத்தோடு செய்கிற எந்த ஒரு செயலும் பயனற்று போய்விடும். நம்பிக்கையோட பொறுமையாக நீ செய்யும்போது எல்லா விஷயங்களையும் நீ சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு பலத்தை அது உனக்கு கொடுக்கும். நீயும் நம்பிக்கையோட தைரியமாக இரு. எதுக்காகவும் யார் மேலேயும் கோபப்படாமல் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருக்க பழகு. நீ வாடி நின்ன போது, மனசு சோர்ந்து நின்ன போது உன்னை தேடி வந்து உனக்கு உதவி செஞ்சவங்களை நீ மறக்கக்கூடாது. சில பேர்கிட்ட நீ உதவி கேட்டு போய் கூட அவங்க செய்ய மறுத்தாங்க பாரு. அவர்களையும் மறக்காதே. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இனிமே உன் வாழ்க்கை எப்படி சிறப்பாக வாழ்கிறதுன்னு யோசித்து செயல்படு.